ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸோட ஒரு உண்மையான நிலை என்ன, அதாவது அதோட ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ வருஷம் நான் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து நிறைய ஸ்டடி பண்ணதுனாலே சொல்கிறேன். அதாவது 1000 டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்குது, சரிங்களா? ஆனால் எல்லா பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. இன்னொன்று, இந்த 1000 பேட்டர்னையும் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது, ஓகேங்களா? 1000 பேட்டர்னுக்கு மேலே கூட இருக்கலாம். அதனால் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் எல்லா பேட்டர்னையும் ஸ்டடி பண்ணுறத விட்டுருங்க. ஏன்னா அது நமக்கு தேவையும் இல்லை, யூஸும் ஆகாது. தனிப்பட்ட முறையில் கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டுமே வச்சு ட்ரேடிங்கில் சர்வைவ் ஆக முடியாது. ஆனால் கேண்டில் ஸ்டிக்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதாவது வந்து அதை நம்ம சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். லாங் டேர்மில் சஸ்டெயின் ஆக முடியாது. அதனால் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் ஒரு நிறைய ஆயிரக்கணக்கான பேட்டர்ன் இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அது நமக்கு தேவையில்லை. முக்கியமான ஒரு சில பேட்டர்ன்ஸ் மட்டும் இருக்குது, அதுதான் ஒரு ஒர்க் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு லெவல்ஸில் தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டர்ன் நீங்கள் வந்து இப்போ ஒரு டோஜி கேண்டில், புல் கேண்டில், இல்லைனா வந்து ஒரு ஹேமர் கேண்டில், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் அது வந்து ஒரு பர்டிகுலர் லெவலை வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த லெவலில் அது ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து மேலே போகாது, அதிலிருந்து கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து அங்கே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து நீங்கள் அதையும் சேர்த்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடாது, இந்த ஜோன்ஸ், லெவல்ஸ், இந்த மாதிரி இதை பார்க்கணும். சேம் சப்போர்ட்டோட இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரேடு வந்து சப்போர்ட் இடத்துல எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோனில், அதாவது ட்ரேடில் வந்து சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம வந்து டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல் தான் நம்ம பார்த்துருப்போம். லெவலுங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு லைன் தான் வரும், சரிங்களா? அந்த லெவல்னா ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் மட்டும் தான் வரும். ஆனால் ஜோன் அப்படின்னா நம்ம அந்த ஜோன்லேயே மொத்தமாகவே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த ஜோனில் எந்த இடத்துல வேணாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்டை மட்டுமே வைப்போம். ஆனால் அப்படி வைக்காம அந்த ஜோனில் வந்து எந்த இடத்துல வேணாலுமே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறத ஜோன்னு சொல்லுவோம். அந்த ஜோன்லேயும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நாலாவது, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிவட் பாயிண்ட்ஸ், சரிங்களா? பிவட்ஸ்லேயும் நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை கம்பைன் பண்ணும்போது சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கோர்சஸில் கூட வந்து இந்த இதை மெயினாக ஒன்று வச்சுருக்கோம். இன்ட்ராடேவோட மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட்ஸோட பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். அது வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ், ஒரு புல் கேண்டில் பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்தாலுமே அதோட வால்யூம் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலை விட லோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் இல்லாத கேண்டில் வந்து அது வந்து ஒரு ரீட்டைல் பீப்புளுக்கு வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், சரிங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி வேணும், சரிங்களா? இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் போடுறோம். ஆனால் அவங்க வந்து 10 கோடி 20 கோடி 30 கோடிக்கு ஆர்டர் போடுவாங்க. அப்போது அவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் இப்போ 10 crore வந்து பை பண்ணணும் அப்படின்னா 10 crore செல் பண்ணணும். அப்போ 10 crore செல் பண்ணணும்னா யார் செல் பண்ணுவோம்? அந்த ரீட்டைல் பீப்புள்ஸ் எல்லாமே செல் பண்ணும்போது தான் அந்த 10 crore குவான்டிட்டி வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் வந்து அதில் வந்து பை பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்துல எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லலாம். இன்னும் நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அந்த இதை வச்சு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிடுவாங்க. லிக்விடிட்டி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது எல்லாருமே செல் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸாக வருவாங்க, பை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து வால்யூம் இல்லாமல் ஒரு கேண்டில் வந்து அப்பில் போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வால்யூம் இல்லாமல் போகுது அப்படின்னா, ஒரு புல் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, ஒரு கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபுல்லாக மேலே போகும், சரிங்களா? அதாவது அப் ட்ரெண்டோட கேண்டிலாக மேலே போகும். ஆனால் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கீழே விழுகும். ஸோ ஒரு க்ரீன் வந்து விழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் விழுது. இந்த மாதிரியான பேட்டர்னை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க,
சரிங்களா? நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வந்து மொமெண்டம் எடுத்துருச்சு, பை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பை பண்ணுவோம். ஆனா அடுத்த கேண்டில் வந்து கொஞ்சம் கூட மேல ஓப்பன் ஆயிருக்காது. அதுக்கு ஈக்குவலா ஓப்பன் ஆகி கீழ வந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான இடமெல்லாம் வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் ரீட்டெயில் பீப்பிள்க்கு. அதனால இந்த இடத்துல வால்யூம் இல்லாம ஒரு கேண்டில் மூவ் ஆச்சு அப்படின்னா, அத நம்பாதீங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஒரு சில கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் மட்டுமே போதும் நமக்கு. ஓகேங்களா? எல்லா பேட்டர்ன்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் அத பிராக்டிகலா நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, டோஜி பேட்டர்ன் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேமர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் புல் பேட்டர்ன் இந்த மாரிலாம் சொல்லலாம். சரிங்களா? இத பத்தின டீட்டெயில்டா வந்து நானு உங்களுக்கு தனித்தனியா இந்த 3 கேண்டில பத்தின டீட்டெயில் வீடியோ போடுறேன். இத தவிர நீங்க வந்து ஏதாவது ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட காம்பினேஷனா நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க வந்து வெறும் கேண்டில்ஸ்டிக்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கிற லெவல்ஸ் நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாரி, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சு நீங்க பண்ணுங்க. வெறும் கேண்டில்ஸ்டிக்ஸ மட்டும் பார்க்காதீங்க. அதே மாரி 1000 டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே தேவையில்ல. முக்கியமானத மட்டும் பாருங்க. உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அத பண்ணுங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த 3 கேண்டில் வந்து போதுமானது. இது ஏன் யூஸ் பண்ணலாம்? எங்க யூஸ் பண்ணலாம்? இது ஏன் இந்த 3 மட்டும் போதும்? அப்படிங்கிறத வந்து நான் இதுக்கு தனித்தனியா வீடியோஸ் போடுறேன் நானு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? மேபி பிவோட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களோட லெவல்ஸு, ஜோன்ஸு, இல்லைனா வேறு ஏதாவது இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கனாலும் கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து நீங்கள் காம்பினேஷனாக யூஸ் பண்ணலாம். கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸோட அந்த இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.